கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எரேமியா 14:21. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும், உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும், எங்களோடே உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். For the sake of your name, do not despise us. Do not disgrace your glorious throne. Remember your covenant with us. Do not break it. உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறித் தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதனை முறித்து விடாதீர். ஆமென். இன்றைய தியான வசனம் மனம் திரும்புதலின் ஆழமான ஜெபத்தையும் தேவனுடைய உடன்படிக்கையின் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. எரேமியாவின் காலத்தில் யூதா தேசத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டிருந்தது. மக்கள் தங்கள் பாவங்களினால் தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் எரேமியா தீர்க்கதரிசி தன் மக்களுக்காக தேவனிடம் பரிந்து பேசுகிறார். அவர்கள் பாவிகள் என்பதை மறுக்காமல் தேவனுடைய நாமம், மகிமை, உடன்படிக்கை ஆகியவற்றை நினைவுபடுத்தி இரக்கத்திற்காக விண்ணப்பிக்கிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும் என்று விண்ணப்பித்திருப்பதை கவனியுங்கள். இங்கு எரேமியா எங்களுக்கு தகுதி இருப்பதால் அல்ல, உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக எங்களை தள்ளிவிடாதீர் என்று வேண்டுகிறார். தேவனுடைய நாமம் கிருபை, இரக்கம், உண்மை, அன்பு ஆகியவற்றின் அடையாளம். நாம் ஜெபிக்கும் போதும் கர்த்தாவே, நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஆனால் உமது நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற மனதோடு ஜெபிக்க வேண்டும். நமது தகுதியை அல்ல, தேவனுடைய கிருபையை நம்பியே ஜெபிக்க வேண்டும். உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். எருசலேம் ஆலயம் தேவனுடைய மகிமையின் சிங்காசனமாக கருதப்பட்டது. உமது ஆலயம் பாழாகிவிட்டால் பிற ஜாதிகள் உமது மகிமையை இகழ்வார்கள், ஆகையால் உமது மகிமையை வெளிப்படுத்தும் என்று எரேமியா வேண்டுகிறார். இன்று நமது வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக இருக்கிறது. எனவே நமது வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். எங்களோடே உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை நினைத்து கர்த்தாவே, எங்களை முற்றிலும் கைவிடாதீர் என்று எரேமியா மன்றாடுகிறார். இன்று நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் தமது வாக்குறுதிகளை மறப்பது இல்லை. எங்களை நினைத்தருளும் என்று தாழ்மையோடு வேண்டுவதை கவனியுங்கள். இது தேவன் மறந்துவிட்டார் என்பது அல்ல, கர்த்தாவே, உமது இரக்கத்தை எங்கள் மேல் வெளிப்படுத்தும் என்ற விண்ணப்பம். தேவனுடைய நினைவு என்பது அவருடைய செயல்படும் கிருபையை குறிக்கிறது. அன்று மோசே தேவனோடு சீனாய் மலையில் இருந்தபோது மோசே வர தாமதமானதினால் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, எகிப்திலிருந்து எங்களை மீட்ட தெய்வங்கள் என்று சொல்லி அதற்கு தகன பலியிட்டு ஆராதனை செய்ததை கண்ட கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களை அழித்து போட போகிறேன் அப்படி சொன்ன உடனே மோசே ரொம்ப தயவாய் உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி
உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் என்று கெஞ்சி பிரார்த்தித்தபோது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்பதை யாத்திராகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். தேவனுடைய குணமே பாவியை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் அன்பான குணம். எங்களை இரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்று சங்கீதக்காரன் வேண்டுதல் செய்வதை சங்கீதம் 79:9 வாசிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே உண்மையான ஜெபத்தின் அடிப்படை. நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று தானியேல் கூறுவதை தானியேல் 9:18 வாசிக்கிறோம். தேவனுடைய இரக்கமே நமது நம்பிக்கை. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நம்முடைய தேவன் உடன்படிக்கையை நினைத்து இறங்கும் தேவன். நாம் தேவனுடைய நாமத்திற்காக ஜெபிப்போம். தேவனுடைய மகிமை நமது வாழ்க்கையில் வெளிப்படட்டும். நமது வாழ்க்கை அவருடைய ஆலயம். நமது செயல்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் தமது உடன்படிக்கையை மறப்பது இல்லை. மனிதர்கள் மறக்கலாம், தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். கிறிஸ்துவின் இரத்த உடன்படிக்கை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. எனவே பாவத்தில் விழுந்தாலும் தேவனிடம் திரும்பி செல்லுங்கள். உங்கள் தகுதியை அல்ல, கிறிஸ்துவின் கிருபையை நம்புங்கள். தேவனுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படி வாழுங்கள். தேவன் செய்த வாக்குறுதிகளை பற்றி கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் ஒருபோதும் உங்களை புறக்கணிக்க மாட்டார். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse is a heartfelt prayer of repentance. Jeremiah does not ask God to save Judah because they deserve it, but for the sake of God's holy name, His glory and His covenant. This verse reminds us that our hope rests not in our righteousness, but in God's mercy and faithfulness. Through Jesus Christ, we are brought into the new covenant, and God never forgets His promises to those who repent and trust Him. Let us seek God's mercy, live for His glory, and remain faithful to His covenant. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் தகுதியினால் அல்ல, உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ஒருபோதும் கைவிடாதிரும். எங்கள் வாழ்க்கை உமது மகிமையை வெளிப்படுத்தும் ஆலயமாக இருக்க அருள் புரிய வேண்டுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கையில் நிலைத்திருந்து உமக்கு உண்மையாய் வாழும் கிருபையை தாரும். எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்து உமது நாம மகிமைக்கு சாட்சியாக நிலை நிறுத்தும். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.